ஃபஸ்ட்டே பஜாருக்கு வந்திருந்தோம். அண்ணனோட மெயின் சிட்டி. இங்கே தான் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. சென்னையில் டி நகர் எப்படியோ அந்த மாதிரி. ஸோ அங்கே சிஸ்டர்ஸோட கொஞ்சம் ஒரு மினி ஷாப்பிங் பண்ண வந்திருந்தோம். பஜாருக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி? ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இது வந்து பஜார் மெயின் ஏரியாவில் இருக்கிறது. நீரஜ் டெக்ஸ்டைல் சொல்லுவாங்க, லக்ஷ்மி ஷாப்பு. ஸோ எல்லாமே இங்கே இருக்கும், நல்லாவும் இருக்கும். காஸ்ட் வைஸ் ஓகே தான். ஸோ அது வாங்கிக்கிட்டு அப்படியே என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு இருக்கிற சாட் ஐட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சமோசா சாட், மோமோஸ், லெமன் ஜூஸ்லேருந்து பானிபூரியிலேருந்து மோமோஸ் வரைக்கும் எல்லாமே. அந்த மாதிரிலாம் சாட் ஐட்டம் சொல்லவே வேணாம், அடிச்சுக்க ஆளே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்றேன். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாட் ஐட்டம்லாம். நான் சிங்கப்பூரில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றேன். எப்படி பானிபூரி சாப்பிட்றேன்னு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இந்த வாட்டி எல்லாமே பிஸியாக ஷெட்யூல் பண்ணனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஷாப்பில் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்தோம், நல்லா வந்துருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பாப்பா பிறந்துருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்காக என்னோடய ஏரியா போயிருந்தேன்னா, அதை நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இந்த ஏரியா தாங்க. இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு, என் பொண்ணுக்கு லீவுக்கு கொடுத்துருந்தேன், அந்த அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இது எங்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட மேப்.